சூரத்துல் முர்சலாத் வசனம் 29 முதல் 40 வரை. நீங்கள் எதை உலகில் நம்ப மறுத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நரகத்தை நோக்கி நடங்கள். முக்கில்களை கொண்ட நரகப் புகையின் நிழல் நோக்கி நடங்கள் என்று சொல்லப்படும். இது இதமாக நிழல் தரக்கூடியதன்று. கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பிலிருந்து அது காக்கவும் செய்யாது. நிச்சயமாக அது மாளிகை போன்ற பெரும் தீப்பொறிகளை கக்கும். அத்தீப்பொறிகள் மஞ்சள் நிற ஒட்டகங்களைப் போன்று இருக்கும். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். இது அவர்கள் பேச இயலாத நாளாகும். அவர்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்படாது. அவ்வாறு இருந்தால்தானே அவர்கள் சாக்குப்போக்குகள் சொல்ல முடியும். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். இது தீர்ப்பு நாளாகும். உங்களையும் முந்தியவர்களையும் இதில் நாம் ஒன்று திரட்டியுள்ளோம். சூழ்ச்சி எதுவும் செய்ய உங்களுக்கு முடிந்தால் எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள், பார்க்கலாம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் மறுமையையும் அங்கு வழங்கப்படவிருக்கும் பிரதிபலனையும் ஏற்க மறுக்கின்ற இறை மறுப்பாளர்கள் குறித்து பேசுகின்றான். முக்கில்களை கொண்ட நரக புகை நோக்கி. அத்தகையோரிடம் மறுமை நாளில் எதை உலகில் நம்ப மறுத்து கொண்டிருந்தீர்களோ அதை நோக்கி நடங்கள். முக்கில்களை கொண்ட நரக புகையின் நிழல் நோக்கி நடங்கள் என்று சொல்லப்படும் என இங்கு முதல் 2 வசனங்களில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது நரக நெருப்பின் சுவாலை மேல் நோக்கி எழும்போது அதனுடன் சேர்ந்து புகையும் மேலே கிளம்பும். அந்த புகை அடர்த்தியாகவும் வீரியமிக்கதாகவும் இருக்கும் என்பதால் அது முக்கில்களாக பிரியும். அடுத்த வசனம், இது இதமான நிழல் தரக்கூடியதன்று. கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பிலிருந்து அது காப்பாற்றவும் செய்யாது என்று கூறுகின்றது. அதாவது அந்த சுவாலைக்கு ஏற்படும் புகையின் நிழலானது தானும் நிழல் தராது. கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பிலிருந்து அது அவர்களை காக்கவும் செய்யாது. அதாவது கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பின் வெம்மையிலிருந்து அது அவர்களை பாதுகாக்கவும் செய்யாது. தீப்பொறிகளை கக்கும். அடுத்த வசனத்தில் நிச்சயமாக அது மாளிகை போன்ற பெரும் தீப்பொறிகளை கக்கும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அந்த சுவாலையில் இருந்து மாளிகை போன்ற பெரும் பெரும் தீப்பொறிகள் மேலே பறக்கும். இந்த வசனத்தில் மாளிகை என்பதை குறிக்க அல் கஸ்ர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோட்டைகள் என பொருள் கூறியுள்ளார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இதற்கு அடிமரங்கள் என்று பொருள் கூறுகின்றனர். அடுத்த வசனம் அத்தீப்பொறிகள் மஞ்சள் நிற ஒட்டகங்களைப் போன்று இருக்கும் என்று குறிப்பிடுகின்றது. ஜிமாலத்துன் ஜுஃப்ர். இங்கு மஞ்சள் நிற ஒட்டகங்கள் என்பதை குறிக்க ஜிமாலத்துன் ஜுஃப்ர் என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு மஞ்சள் கலந்த கருப்பு நிற ஒட்டகங்கள் என்று பொருளாகும். அரபியர் மஞ்சள் கலந்த கருப்பு நிற ஒட்டகங்களை ஜுஃப்ர் மஞ்சள் நிறமுள்ளது என்றே குறிப்பிடுவர். இவ்வாறு முஜாஹித், ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளனர். இதையே இப்னு ஜரீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கண்ட ஜிமாலத்துன் ஜுஃப்ர் என்னும் சொற்றொடருக்கு கப்பலை இழுத்து கட்டும் கயிறுகள் என்று பொருள் கூறினார்கள். அன்னாரே மற்றொரு அறிவிப்பில் செம்பு பாலங்கள் என்று அதற்கு பொருள் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்துல் ரஹ்மான் பின் ஆஃபிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிச்சயமாக அது மாளிகை போன்ற பெரும் தீப்பொறிகளை கக்கும் என்னும் வசனத்தில் மாளிகை என்பதை சுட்டும் அல் கஸ்ர் என்னும் சொல்லுக்கு விளக்கமளிக்கையில் பின்வருமாறு கூறியதை நான் செவியுற்றேன். நாங்கள் 3 முழம் அல்லது அதைவிட அதிகமான அளவிலுள்ள மரக்கட்டைகளை நாடிச் செல்வோம். அவற்றை குளிர்காலத்திற்காக நாங்கள் எடுத்து வைப்போம். அவற்றுக்கு நாங்கள் அல் கஸ்ர் என்று பெயர் குறிப்பிடுவோம். அவ்வாறே அத்தீப்பொறிகள் மஞ்சள் நிற ஒட்டகங்களைப் போன்று இருக்கும் எனும் வசனத்தில் மஞ்சள் நிற ஒட்டகம் என்பதை குறிக்க ஜிமாலத்துன் ஜுஃப்ர் என்னும் சொற்றொடருக்கு அன்னார் விளக்கமளிக்கையில் அது மரக்கலங்களை கட்டும் கயிறுகளை குறிக்கும். அக்கயிறுகள் மனிதர்களின் இடுப்புகளைப் போல் பருமனாக மாறும் அளவுக்கு திரிக்கப்படும் என்று கூறினார்கள். அடுத்த வசனம் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என எச்சரிக்கின்றது. பேச முடியாத நாள். அடுத்த வசனத்தில்
இது அவர்கள் பேச இயலாத நாளாகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அந்நாளில் அவர்களால் பேச இயலாது. அடுத்த வசனத்தில் அவர்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்படாது. அவ்வாறு இருந்தால்தானே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்ல முடியும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது அன்றைய தினம் அவர்களால் பேச இயலாது. அவர்கள் சாக்குப்போக்குகள் சொல்ல அவர்களுக்கு அனுமதி அளிக்கவும் படாது. மாறாக அவர்களுக்கு எதிரான சான்று நிலை பெற்றுவிடும். அவர்கள் அநீதி இழைத்த காரணத்தால் அவர்களுக்கு எதிரான வாக்கு பலித்துவிடும். அப்பொழுது அவர்கள் பேசப் போவதில்லை. மறுமை பெருவெளிகளில் பல கட்டங்கள் உண்டு. இறைவன் சிலவேளை பேச முடியாத இந்த கட்டம் குறித்து பேசுகின்றான். சிலவேளை பேசுகின்ற அந்த கட்டம் குறித்து பேசுகின்றான். அன்றைய தினம் ஏற்படவிருக்கும் அமளிகளும் அபாயங்களும் மிகவும் கடுமையானவை ஆகும் என்று அறிவிப்பதே இதன் நோக்கமாகும். அதனாலேயே இத்தகவல்கள் அடங்கிய ஒவ்வொரு பகுதியையும் குறிப்பிட்ட சொன்ன பின்னர் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுகின்றான். தீர்ப்பு நாள். அடுத்த வசனங்களில் இது தீர்ப்பு நாளாகும். உங்களையும் முந்தியவர்களையும் இதில் நாம் ஒன்று திரட்டியுள்ளோம். சூழ்ச்சி எதுவும் செய்ய உங்களுக்கு முடிந்தால் எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் பார்க்கலாம் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுவான். இங்கு படைப்பாளன் தன் படைப்புகளான அடியார்களை நோக்கி பேசுகின்றான். இது தீர்ப்பு நாளாகும். உங்களையும் முந்தியவர்களையும் இதில் நாம் ஒன்று திரட்டி உள்ளோம் என்று அவர்களை நோக்கி கூறுவான். அதாவது அல்லாஹ் தன் ஆற்றலால் அடியார்கள் அனைவரையும் ஒரே திடரில் ஒன்று திரட்டுவான். அப்பொழுது அழைப்பாளரின் குரலோசை அனைவருக்கும் கேட்கும். அனைவரையும் பார்வை எட்டும். முடிந்தால் சூழ்ச்சி செய்து பாருங்கள். அடுத்த வசனத்தில் சூழ்ச்சி எதுவும் செய்ய உங்களுக்கு முடிந்தால் எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் பார்க்கலாம் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அங்கு அறைகூவல் விடுப்பான். இது ஒரு கடுமையான கண்டனமும் பலமான எச்சரிக்கையும் ஆகும். அதாவது என் பிடியிலிருந்து விடுபடவும் என் அதிகாரத்திலிருந்து தப்பிக்கவும் உங்களால் முடிந்தால் அவ்வாறு செய்யுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக உங்களால் அது முடியவே முடியாது. மற்றொரு வசனத்தில் ஜின் மற்றும் மனித சமுதாயத்தாரே, வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை கடந்து செல்ல உங்களால் முடிந்தால் கடந்து செல்லுங்கள். ஆனால் ஆற்றல் இருந்தாலன்றி உங்களால் கடந்து செல்ல முடியாது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கின்றான். உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மறுமை நாள் வரும்பொழுது ஆரம்பம் முதல் இறுதி வரை வந்த அனைவரையும் ஒரே திடலில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். அவர்கள் அனைவரையும் பார்வையட்டும். அழைப்பாளரின் குரல் ஓசையை அவர்கள் அனைவரும் செவியுறுவர். அப்பொழுது அல்லாஹ் இது தீர்ப்பு நாளாகும். உங்களையும் முந்தியவர்களையும் இதில் நாம் ஒன்று திரட்டி உள்ளோம். இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் பார்ப்போம். ஆனால் பிடிவாதம் பிடிக்கும் அடக்கு முறையாளனும் முரட்டு பிடிவாதம் கொண்ட ஷைத்தானும் இன்று என்னிடமிருந்து தப்பவே முடியாது என்று கூறுவான்.